வணக்கம் VVS viewers. ஸோ இன்றைக்கி நம்ம VVS ஃபுட்ஸ் கேட்டகரியில் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிண்டா கூட்டு. ஸோ டிண்டான்றது வேறு எதுவும் இல்லை, பெரிய பூசணிக்காவோட ஒரு சின்ன வகை மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெரிக்கலாக இருக்கும், க்ரீன் இன் கலர், ஆப்பிள் சைஸ்டு ஃப்ரூட் மாதிரி தான் ஆக்சுவலி இருக்கும். இது ஒரு 50 to 60 grams வெயிட் தான் ஆக்சுவலி இருக்கும். ஸோ இந்த டிண்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நார்த் இந்தியாவில் பாகிஸ்தானீஸ்லாம் நிறைய எடுத்துப்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸும் இருக்குது. ஆப்பிள் கார்ட், ரவுண்ட் மெலன், இந்தியன் ஸ்குவாஷ், இந்தியன் பேபி பம்ப்கின் அப்படின்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சும் இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த குட்டி டிண்டாலே பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷ்னல் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நியூட்ரிஷ்னல் கண்டென்ட்ஸ் இன் 100 grams ஆஃப் டிண்டா. ஸோ 100 grams ஆஃப் டிண்டாலே இவ்வளோ நியூட்ரிஷ்னல் கண்டென்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது டிண்டாவை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ டிண்டா கூட்டு செய்கிறது இப்போ எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், சால்ட், 1 cup பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 4-5 காஞ்ச மிளகா. ஸோ இப்போ இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கணும். ஸோ கூட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேக வச்சுக்கிட்டே இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் 1 tablespoon ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. ஸோ கடுகும் நல்லா வெடிக்கிற மாதிரி வந்தோடனே ஜீரகம் போட்டுட்டு, ஸோ ஜீரகத்துக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு 1 கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கணும். ஸோ 1 கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஸோ சைடில் அப்படியே உங்களுக்கு டிண்டாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பண்ணத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு 4-5 காஞ்ச மிளகா இதில் போட்டுக்கோங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் டிண்டா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டிண்டா கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸை வந்துட்டு இந்த ஆல்ரெடி இருக்கிற மிக்ஸில் வந்துட்டு நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் டிண்டாவில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நாங்கள் இவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க டிண்டா ஃப்ரூட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த மிக்ஸில் போட்டாச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக மிக்ஸில் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutesக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வேக வச்சதுக்கப்புறம் இருக்க இந்த மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருந்த பாசிப்பருப்பையும் வந்து இதில் போட்டுடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து இந்த மிக்ஸ், அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸில் வந்து போட்டுடணும். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோடனே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி லிக்விடாக வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சப்பாத்தி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக வந்து சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வச்சு சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஐ கேன் ப்ராமிஸ் யூ கைஸ் ஆன் தட். இது ஒரு நல்ல கிளறி கேட்டிங்கன்னா கூட்டு கன்ஃபார்மாக சூப்பராக ரெடி. டேஸ்டியாக உங்களுக்கு ஒரு டிண்டா கூட்டு ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் VVS வியூவர்ஸ். ஸோ இது வந்து டிண்டா கூட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் VVS வியூவர்ஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.